வணக்கம். இப்போது நம்ம வந்து சுதர்சன ரட்சைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன ரட்சை அப்படின்றது இந்த மாதிரி வெள்ளியில் இது வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் அணியிற மாதிரி இது உங்களுக்கு வந்து நம்ம எளிய முறையில் செஞ்சு கொடுத்துருக்கோம். இது வந்து வெள்ளியில் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுதர்சன தாயத்தும், இது எந்திரம், இது தாயத்து, இதை வந்து ரோல் பண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் பூஜை பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்கள் பேர், ராசி, நட்சத்திரங்கள்லாம் எழுதி அதன் பிறகு வந்து இந்த ரட்சையை வந்து இதுக்குள்ளே போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து சுதர்சன ரட்சை. இதே சுதர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூஜை அறையில் நம்ம வச்சு பூஜையை பண்ணி அலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது 6x6 சைஸில் நம்ம வந்து சுதர்சன இயந்திரம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணி உங்களுக்கு வந்து கண்ணாடியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை வழிபாடு செய்யறதுனால உங்களோட வீட்டில் வளமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ இது சுதர்சன எந்திரம். இது சிங்கிளாக ஒரே ஒரு இயந்திரம். இது பார்த்தீங்கன்னா 3-in-1 இயந்திரம். இது வந்து சுதர்சனம், மகா சுதர்சனம் சொல்லுவோம் இதுக்கு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சனம், ஆகர்ஷணம், இது வந்து பார்த்தீங்கன்னா குபேர அப்படின்னு சொல்லக்கூடிய இயந்திரம். மகாலட்சுமி, குபேரலட்சுமியும் தன ஆகர்ஷண லட்சுமியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சனமும், இது 3 ஒன்றா சேர்ந்தது தான் மகா சுதர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். சிலவங்க வந்து சிறிய சாமி மேடையாக இருக்கும், அதனால இந்த மாதிரி வைக்கலாம். இதுவாக இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வைக்கிறப்ப இந்த மாதிரி வைக்கலாம். இதோட பெரிய சைஸ் வேணும்னா நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரட்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மந்திரம் வந்து ஓம் சுதர்சனாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம். இது சொல்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா 9 முறை 11 தடவை அல்லது வந்து 54 தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறப்ப நம்மளுக்கு வந்து என்ன விஷயம் நம்மளுக்கு வந்து மனசில் தோன்றுது, நம்மளுக்கு என்ன சக்ஸஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் அது பிரகாரம் அதை நினச்சி நீங்கள் சொல்கிறப்ப அந்த மந்திரத்தை அன்னாடம் அது உங்களுக்கு வந்து நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்திரங்கள் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன்று மந்திரம் இருக்குது. ஓம் சுதர்சனாய வித்மகே சக்கர ராஜாய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் புக்கு அப்ரூவாஸில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ இந்த புத்தகத்தில் எல்லா வகையான மந்திரங்களும் இதில் இருக்குது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.